இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஒரு எண் கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதாவது வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க எண் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? நமக்கு 1லேருந்து 30 வரைக்கும் பெரும்பாலும் பைகாட் பண்ணி வச்சிங்க. அப்படி தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, 1 to 10 வரைக்கும் வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? 1 ஸ்கொயர் பண்ணால் 0 கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 0 3 ஸ்கொயர் பண்ணால் 0 கிடைக்கும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 9 ஸ்கொயர் பண்ணால் 81, நமக்கு 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இதை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயர் நம்பர்ஸில் கடைசியில் அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் பாருங்கள். யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கு? அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படின்றத எதை வச்சு நீங்கள் செக் பண்ணுவீங்க? அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸில் எதெல்லாம் வந்திருக்கு யூனிட் டிஜிட்டா, அது எல்லாமே என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அந்த யூனிட் டிஜிட்டில் எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் என்னது? இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ அதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் நம்பர்ஸில் எதுலாம் யூனிட் டிஜிட்டாக வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 கிடைச்சிருக்குமா? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ 1ன்றது யூனிட் டிஜிட் வந்தால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. அப்போ அதுவும் என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்குது, அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்குது, யூனிட் டிஜிட்டாக 6, அப்போ அதுவும் என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு யூனிட் டிஜிட்டாக 5 கிடைக்கும். ஓகேவா? அதேமாதிரி 6 ஸ்கொயர் பண்ணால் 36 கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி நான் என்ட்ரு பண்ணிட்டேன். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 என்ட்ரி பண்ணியாச்சு. அதேமாதிரி 8 ஸ்கொயர் பண்ணால் 64, யூனிட் டிஜிட் 4, அதையும் என்ட்ரி பண்ணியாச்சு. 9 ஸ்கொயர் பண்ணால் 81, யூனிட் டிஜிட் 1, அதுவும் என்ட்ரி பண்ணியாச்சு. 10 ஸ்கொயர் பண்ணால் 0, அதுதான் நான் எழுதலை. இப்போ ஆர்டர் படி எதுனா 0 1 4 5 6 9. ஸோ யூனிட் டிஜிட் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது என்னது? அந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பார்ப்போம். ஒரு எண் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்போது யூனிட் டிஜிட் 0 1 4 5 6 9 இதெல்லாம் வந்து என்னது? அந்த எண் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போது இதெல்லாம் வரலை, 2 வரல, 3 வரல, 7 வரல, 8 வரல. சரிங்களா? 0 to 9 கூட டோட்டலாக 10 நம்பர்ஸ். அந்த 10 நம்பர்ஸில் இந்த 6 நம்பர்ஸ்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதெல்லாம் என்னது? கடைசியாக யூனிட் டிஜிட்டாக வந்தால் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எலிமினேஷன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ரீசனிங்கில் இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். இதுக்குள்ளே ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்லாம் ஒரு ஆள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை பொருந்தாது எதுன்னு வரும்போது இந்த மாதிரி யூனிட் டிஜிட் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது இம்பர்ஃபெக்ட், அப்போ இது வருந்தாது அப்படின்றத அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஒரு நம்பர் பர்ஃபெக்டாக இம்பர்ஃபெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போது 2 3 7 8. ஸோ கான்செப்டாகவும் கொஸ்டின் கேட்கும்போது யூனிட் டிஜிட்டு 2 3 7 8 இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். சரியா? 0 1 4 5 6 7 சரி, 0 1 4 5 6 9 இது வந்து யூனிட் டிஜிட்டு வந்துச்சுன்னா அந்த என்னன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கொடுத்தா ஆமாம், அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரியா? அப்போ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு எண் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இந்த 0ன்றது யூனிட் டிஜிட் கடைசியாக 0 வர்றதுக்கு மட்டும் வரும். 10 20 30 40 50 அதுக்கு வரும். இந்த 5ன்றது அதே மாதிரி எதுக்கு மட்டும்தான் வரும்? 5 வர்றது மட்டும் 5 50 25 35 இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் யூனிட் டிஜிட் 5 வரும். அப்போ இந்த 1 4 வரும்போது நம்ம எதுக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்ல. 1 எதுக்கெல்லாம் வரும்? ஒரு எண் வருது 1 இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 1 எதுக்கெல்லாம் வர்றதுக்கு பாசிபிள் சார்ஜ் அதிகமாக இருக்குது? 1 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது வரும். 1 11 21 31 அந்த மாதிரி வரும்போது வரும். ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயர் பண்ணும்போது வருது. அடுத்தது இந்த 1 எதுக்கு வருது? 9 ஸ்கொயர் பண்ணால் வருது 81. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 10ன்னு வருதா? அதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். அப்போ
அதோடைய பேலன்ஸாகவே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 1 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 9 தான் வரும். அப்போ இந்த 4 இருக்குதுன்னு வச்சுக்கலேன். 4 எதுக்கெல்லாம் வரும்? 2க்கு வந்திருக்கா? அப்போ 2னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும்? 8 வரும். 10 வரும்ல, 2னா 8 வரும். சரிங்களா? அதே மாதிரி 6 அப்போ எதுக்கெல்லாம் வரும்? 6க்கு வரும், 4க்கு வரும். சரியா? 6க்கு வரும், 4க்கு வரும். புரிஞ்சிச்சா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 வரும். அதுக்கிட்ட நீங்கள் இந்த 2ஐயும் 8ம் 10 தான் வருது அப்படின்னு எடுத்துக்கூடாது. இந்த கான்செப்டில் சொல்கிறேன். 0வில் பார்த்தோம் 5க்கு 5 வரும், 0க்கு 0 வரும், யூனிட் 0 தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 எங்கெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? 1ல் வரும், அப்படின்னா 9 வந்தால் வரும், 2ல் வரும், இல்லை 8ல் வரும். யூனிட் டிஜிட் 8, அதாவது யூனிட் டிஜிட்டாக வரும்போது சிங்கிள் நம்பர் வரும்போது பிரச்சனை இல்லை, டபுள் நம்பர் ட்ரிபிள் நம்பர் வரும்போது சொல்கிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் 11 கொடுத்துருக்காங்க, 19 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, எதை நீங்கள் போடுவீங்க? யூனிட் டிஜிட் 1 இருக்குது, அதை வச்சு தானே போடணும். அதனால் சொல்ல வரேன். இப்போ 1 9 1 யூனிட் டிஜிட் 1 இருந்துச்சுன்னா மேபி 1 வச்சு வரலாம் அந்த நம்பர், இல்லைன்னா 9 வச்சு வரலாம். ஒருவேளை 4 யூனிட் டிஜிட் 4 இருந்துச்சுன்னா 2 இருக்கலாம், 8 இருக்கலாம். ஓகேவா? 6 வந்துச்சுன்னா 6 இருக்கலாம், 4 இருக்கலாம். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 3 ஸ்டெப்பு தான். அந்த 3 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1225. சரிங்களா? 1225 இந்த எண் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்போ யூனிட் டிஜிட் என்ன இருக்குது பாருங்கள். எப்பயுமே அந்த யூனிட் டிஜிட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துருங்க. யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5ன்னு வந்தால் அந்த நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? கட்டாயம் 5ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த நம்பர் கட்டாயம் 5ல் தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? பேலன்ஸ் நம்பரை செக் பண்ணுங்கள். பேலன்ஸு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 5ல் ஸ்டார்ட் ஆனால் அந்த நம்பர் என்னது? 5ல் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 12. இந்த 12 எதுக்குள்ளே அடங்குது? எதை ஸ்கொயர் பண்ணால் அந்த 12ன்ற வேல்யூ எதுக்குள்ளே அடங்குது? 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். ஓகேவா? அப்போ 2 டிஜிட் நம்பர். நல்லா புரிஞ்சிச்சா? இது 2 டிஜிட் நம்பர். சரிங்களா? 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வரும். இப்போ 16க்கு மேலே இருக்கா? 16 இது சின்ன நம்பர் தானே. சரிங்களா? அப்போ 3 தான் போடணும். 35. சரிங்களா? எப்பவுமே இந்த 5 வச்சு வரும்போது மட்டும், எப்பொழுதுமே இந்த 5 வச்சு வரும்போது ரொம்ப எளிமையானது தான். இப்போ 35 ஸ்கொயர், அது நீங்கள் எப்படி போடணும்னா 35 ஸ்கொயர்னால் 3க்கு அடுத்த நம்பரு 4. சரிங்களா? அப்போ அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 12 வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ 45 வருதுன்னா 4க்கு அடுத்த நம்பரு 5. 4 × 5 20. இது 25. 75 அப்படின்னா 7க்கு அடுத்த நம்பர் 8. ஓகே, 7 8 56. 7 8 8 7 8 25. சரிங்களா? இந்த ஆஃப்வே மார்க் நான் எதுக்கு போடுறேன்னா, இந்த ஆஃப்வே மார்க்கை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்த நம்பர் எதுக்கு கன்சிக்யூட்டிவாக எழுதிருக்கோம் அப்படின்ற ஃபார்மேட்டை பின்னாடி நான் பயன்படுத்துகிறேன். ஒவ்வொரு டைம் நான் சம்ம சால்வ் பண்ணும்போது இந்த ஃபண்டமெண்டல்ஸை எதுக்கு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் ஷார்ட்கட் பயன்படுத்துறதுல இப்போ 3 இருக்குன்னா அடுத்த நம்பர் 4ஆல் பெருக்கி இந்த ஷார்ட்கட்டை போட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ 4 இருக்குன்னா அடுத்த நம்பர் 5ஆல் பெருக்கி ஷார்ட்கட் ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணுங்கன்னா இந்த ஸ்டெப்பை நான் போட்டு காட்ட மாட்டேன். இந்த ஆஃப்வே மார்க்கை காட்டாமலே தான் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் போடுறேன். அப்போ எதுக்காக இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை நம்ம போடுறது. சரிங்களா? இப்போது அடுத்த சம்மை பார்ப்போம். அடுத்த சம் என்ன சொல்லுங்கள்? 2304. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 35 கண்டுபிடிச்சிருக்குமா? 2304. இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2304. இப்போ 4 இருக்குது அப்படின்னா எதுலாம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது? 4 இருக்குன்னா கடைசியான நம்பர் 2ல் முடியலாம். சரியா? 2ல் முடியலாம். அப்படின்னா எதில் முடியலாம்? 8ல் முடியலாம். சரிங்களா? இந்த 2 டிஜிட்டை விட்டுறோம். இங்கே என்ன இருக்குது? 23 இருக்குது. இந்த 23 எந்த ஸ்கொயர் நம்பர் ஸ்கூலில் அடங்குதுன்னு பாருங்கள். 23 நன்னா 16, 5 25. 16க்கு மேலே, அதாவது 4லேருந்து 5க்குள்ளே தான். 4க்கு மேலே 5க்கு உள்ளே தான். ஓகேவா?
அப்போது 25 5 25 25ஓட கம்மியாக இருக்குது. அப்போ 4 தான் எடுத்துக்கணும். 42 48 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ நான் எதை போடுறது இதுக்கு ஆன்சராக? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். அப்போ நான் எதை ஆன்சராக போடுறது அப்படின்னு பார்த்தா சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த ஆஃப் ஏ மார்க், அதுதான் இந்த ஆஃப் ஏ மார்க்கை பயன்படுத்த போகிறோம். இதுக்கு இன்பிட்வீன்ல என்ன இருக்குது? 42க்கும் 48க்கும் இடையில 45 தான் இருக்குது. ஓகேவா? 45 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்றது எப்படி ஷார்ட்கட்டில் போடுவோம்? 4 5 20, 4க்கு அடுத்த நம்பர் 5, 4 5 20, 20 25, அதுதான் ஆன்சராக இங்கே எழுதியிருக்கும். அதுக்காக இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. 4க்கு அடுத்த நம்பர் 5. இப்போ 4 5 பேருக்குன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். 4 5 பேருக்குன்னா 20 கிடைக்கும். அப்போ இந்த நம்பரை இது கூட கம்பேர் பண்ணுங்கள். இந்த 20 விட 20 இந்த நம்பர் பெருசாக இருந்தால் பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த 20 விட இந்த நம்பர் சின்னதாக இருந்தால் சின்ன நம்பரை எடுத்துக்கோங்க. அதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த பெருக்கி வர நம்பரை விட இது பெரிய நம்பராக இருந்தால் பெருசு, அதுதான் ஆன்சர். ஒருவேளை இந்த பெருக்கி வர நம்பர் தான் பெரிய நம்பர்னா இது சின்ன நம்பராக இருந்தால் சின்ன நம்பர் தான் ஆன்சர். புரிஞ்சிச்சா? குழம்பாதீங்க. இதையும் கம்பேர் பண்ணுறேன். 23 20. சரியா? இந்த 20ன்ற விட இது 23 பெருசு. அப்போ பெரிய நம்பரை ஆன்சரை எடுத்து எழுதிக்கணும். ஏன் இதை நம்ம எழுதணும் அப்படின்னா, எனக்கு 45 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குமா? 45 ஸ்கொயர் பண்ணால் 20 25, 20 25, 2025. 45 ஸ்கொயர் பண்ணால் 2025. ஒருவேளை 42 ஸ்கொயர் பண்ணால் 45 ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு 2000மே தொடுது. 42 ஸ்கொயர் பண்ணால் 2000க்கு கீழே இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2000க்கு மேலே அந்த ஆஃப் ஏ மார்க். அதனால தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஏன் இங்கே 5ஆல் பெருக்கிறோம் அப்படின்றது இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் தான் போட்டு காட்டும். இந்த ஒரு சம் தான். அடுத்த சம்லாம் போட மாட்டேன். நீங்கள் டேரெக்டாகவே இந்த மாதிரி ஒரு நம்பர் பெருக்கிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பெருசாக சின்னதான்னு பார்த்து அதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் போட்டுருக்குங்க. இந்த நம்பர் பெருசாக இருந்தால் பெருசு, இந்த நம்பர் சின்னதாக இருந்தால் சின்ன நம்பர் தான் ஆன்சர். இப்போ பெரிய நம்பர் இது, அப்போ பெருசு 48, அதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? 48 இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததை சால்வ் பண்ணணும். இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 28 2809. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே 9 வந்திருக்கு. அப்போ 9 வரணும். இதெல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 9 வந்துருக்கு, இதெல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 3 இருக்கலாம், 10 வரணும். 3 கூட எதை பண்ணால் 10 ஒரு 7 49. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக போடுறதுக்காக திரும்ப யோசிச்சுட்டுலாம் தேவையில்லை. இங்கே 3 வந்தால் இங்கே 7 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஒரு யூனிட் டிஜிட்டு, இல்லைன்னா 7 ஸ்கொயர் பண்ணால் யூனிட் டிஜிட் 9 வரலாம். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 28. சரியா? 28 எதுக்குள்ளே அடங்கியிருக்கு? 25க்கு மேலே 36க்குள்ளே. அதாவது 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஓகே, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ 5ல் தான் வரும். அப்போ ஒன்று 53 இருக்கலாம், அப்படின்னா என்னது 57 இருக்கலாம். 2ல் எது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 5க்கு அடுத்த நம்பர் இருக்கிறது 6. 30. இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னது, அதனால் சின்ன நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னது, இந்த நம்பரோட இந்த நம்பர் பெருசுனா பெரிய நம்பர் ஆன்சர். இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னதுன்னா சின்ன நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? 53. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 53. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 53. சாரி. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 3721. இதை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ அப்படின்னு தான் பார்ப்போம். இப்போ பாருங்கள், யூனிட் டிஜிட் 1. அப்போ கட்டாயம் என்ன வரணும்? 1 1ஆக இருக்கலாம், இல்லைன்னா 9ஆக இருக்கலாம். இங்கே என்ன இருக்குது? இப்போது இந்த 2 டிஜிட்டு விட்டுருவோம். சரியா? 2 டிஜிட் விட்டுருவோம். 36. 6 36, 7 49. அப்போது 6குள்ளே தான் இருக்குது. ஸோ 6 61 69. 2ல் எது அப்படின்றத டிசைட் பண்ண போகிறோம். சரியா? 6க்கு அடுத்த நம்பர் 7. 6 42. 6 42. இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னது, அப்போ சின்னது தான் ஆன்சர். புரிஞ்சிச்சா? இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னது தான் ஆன்சர். இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னது தான் ஆன்சர். சரியா?
அடுத்தது இதுக்கான ஆன்சர் என்னது? 61. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 61. அடுத்த கொஸ்டின் 5476. 5476. இப்போ டேரெக்டாகவே இங்கே நம்ம ஆன்சர் போடணுமா? 5476க்கு 5476 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? யூனிட் டிஜிட் 6. 6னா 6 36 என்னன்னா 4 6ன்னு வரும். ஓகேவா? இந்த 2 டிஜிட் விட்டுருவோம். 54. இந்த 54க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 7 49 8 8 64. 49 அதிகமாக இருக்குது, 64 கம்மியாக இருக்குது. அப்போது 7 வருமா 8 வருமா? 7. இப்போ 74 இருக்கலாம், இல்லைன்னா 76 இருக்கலாம். இந்த ரெண்டில் எது இதுக்கான ஆன்சர் பார்ப்போமா? 7 8 56. அடுத்த நம்பர் என்னது? 8 8 56. இப்போ 56 இந்த நம்பர் என்னது? சின்னதாக இருக்குது. அப்போது இந்த சின்னது தான் ஆன்சர் 74. சரிங்களா? 74. ஓ 4 டிஜிட் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம 5 டிஜிட் வச்சு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? யூனிட் டிஜிட் எடுத்துக்கிறோம், அதை வச்சு கம்பேர் பண்ணுறோம். அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு எது வரலாம்னு பாசிபிள் பார்க்குறோம். அதில் பெருசாக சின்னதாக அப்படின்றத செக் பண்ணுறது தான் அந்த halfway மார்க் பார்த்தோம். அதனால் அந்த 5ல் வச்சு கான்செப்டில் பார்க்கும்போது 5க்கு அடுத்த நம்பர் 6, இல்லை 6க்கு அடுத்த நம்பர் 7. ஓகேவா? 6 42. அப்போ இந்த நம்பர் இந்த நம்பரை கம்பேர் பண்ணுறோம். இது சின்ன நம்பர் அப்படின்றதுனால சின்னதை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். 7569. 7569 இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 வந்தால் ஒன்று என்ன வரலாம்? 3 வரலாம், அப்படின்னா என்னது? 7 வரலாம். 3 7 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2 டிஜிட்டை விட்டுறேன். 75 வருது. அப்போது 8 8 64, 9 9 81. 64 அதிகமாக இருக்குது, என்னது? 81 கம்மியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 8 தான் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? 8 தான் எடுக்கணும். இப்போ 8ஆல் 8க்கு அடுத்த நம்பர் 9. 8 9 72. சரிங்களா? இந்த 72ம் 75 கம்பேர் பண்ணுறேன். இதை விட இது பெரிய நம்பராக இருக்குது. அப்போ என்னது ஆன்சரு? 87 தான் அதுக்கான ஆன்சர். 87 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7569 கிடைக்கும். அப்போ 7569க்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் என்னது? 87. பெரிய நம்பர். ஓகேவா? இதோட இது பெரிய நம்பர். பெரிய நம்பர் எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது 9216. நிறைய சம்ஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து இந்த ட்ரிக்ஸ் வந்து மறக்காது. ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண ஃபாஸ்ட்டு கால்குலேஷன் வரும். சரிங்களா? 9 2 வேறு கலரில் எழுதிப்போம். ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. 9216. 9216. யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்கள். யூனிட் டிஜிட் 6ன்னு இருக்குது. 6ன்றது 4ஆக இருக்கலாம், அப்படின்னா இது 6ஆக இருக்கலாம். அப்போது இந்த 2 டிஜிட் இதை விட்டுட்டு இந்த 2 டிஜிட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். 9 9 81. 10 10 100. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 100 வரை கம்மியாக இருக்குது. அப்போ 9 தான். சரியா? 94 96. 94 96. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 9 அடுத்த நம்பர் 10. 90 இருக்கா? இந்த 90 விட இந்த 92 பெருசு. அப்போ பெரிய நம்பரை எடுத்து எழுதிக்கணும். அதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ இதுக்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது? 96. 96. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க? 11,881. இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். 11,881 அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 4 டிஜிட் வரைக்கும் யூனிட் டிஜிட் எடுத்தால் 2 டிஜிட் இப்போ 5 டிஜிட்டாக போச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? 3 டிஜிட் உள்ளதாக இருக்கும். அது என்ன பண்ண போகிறோம்? யூனிட் டிஜிட் 1. 1னா என்ன வரும்? ஒன்லி 1 வரலாம், அப்படின்னா என்ன வரலாம்? 1 வரலாம், அப்படின்னா 9 வரலாம். இப்போ நான் இந்த 2 டிஜிட்டை வழக்கம் போல வச்சுறேன். பேலன்ஸ் இருக்க 3 டிஜிட் வச்சு கம்பேர் பண்ணோம். அதுக்குள்ளே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இது வரைக்கும் இருக்குது. 5 5 100. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 11 ஸ்கொயர் பண்ணால் 121. அப்போ என்னவா இருக்கலாம்? ஒரு வேலை
101 இருக்கலாம், இல்லைன்னா 109 இருக்கலாம். இப்போ ரெண்டில் எது அப்படின்றத எப்படி செக் பண்ணுவோம்? நம்ம 10 பெருக்கு நம்பரு 11, 10ஐயும் 11ஐயும் பெருக்குனா 110 வருதா? இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம். இதை விட இது பெருசு, இப்போ பெருசு தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ 11,881 ஆன்சர் என்னது? 109. இது என்னது? ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அடுத்தது பாருங்கள், 46,656. 46,656. இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் மெத்தட் தான். என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் 6னா என்ன வரும்? 4ஆக இருக்கலாம், இல்லை 6ஆக இருக்கலாம். 4ஆக இருக்கலாம், இல்லைன்னா 6ஆக இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போது இந்த 3 நம்பருக்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 21 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 441. 22 ஸ்கொயர் பண்ணால் 484. இப்படி ஃபாஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஈஸியாக தெரிஞ்சு வச்சா தான் இந்த ட்ரிக்ஸே போட முடியும். அதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் நம்பர்ஸ் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்தெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற. ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் அதற்கான தேவைன்னு சொல்லியிருக்குமா? அப்போது 21 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 441 வரும். 22 ஸ்கொயர் பண்ணால் 484 வரும். ஆனால் நமக்கு 466 இருக்குது. அப்போது என்னது? 21. அப்போ 214 216 ரெண்டில் எது அதுக்கான ஆன்சர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ 21 பெருக்கல் 22. சரியா? 21 பெருக்கல் 22. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? 21 என்ன இருந்துச்சு? எனக்கு 441 வந்துச்சு. அது கூட 21 ஆக்குனா 462. 441 தானே, குழம்பாதீங்க. அந்த 441 கூட பேலன்ஸ் 21 ஆட் பண்ணுங்க. 462. அவ்வளோதான், சிம்பிள். இந்த 462 விட இந்த நம்பரு பெரிய நம்பர், பெருசு தான் ஆன்சர். அப்போ பெருசு தான் ஆன்சர். 216. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த நம்பர் போக பெருசாக வரும்போது நமக்கு அதுக்கு தான் அந்த ட்ரிக்ஸு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் வீடியோ எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஷார்ட்கட் புரியல, இது எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறது இல்லைன்னா நம்ம சேனலில் வீடியோ பதிவிட்டுருக்கோம். செக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. சரிங்களா? நிறையா முக்கியமாக மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மேத்தமெட்டிக்ஸு ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர், இந்த நம்பரை சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 2,04,304. 204,304. சூப்பராக நம்பர் சொல்கிறதுக்கு. ஓகேவா? இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? யூனிட் டிஜிட் 4னா என்ன வரும்? 2ஆ 8ஆ ரெண்டில் எது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? 2ஆ 8ஆ நான் என்ன பண்ணணும்? இந்த 4 நம்பருக்கு நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது க்ளோசஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். சரியா? 4 நம்பருக்கு எது க்ளோசஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே ஸ்கொயர் நம்பர்ஸ் நடத்தும்போது உங்களுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் நம்பர்ஸ் நடத்தும்போது சொல்லியிருப்போம். நமக்கு இந்த ½ மார்க்கு இதுலேயும் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன்லேயே போட்டிருப்போம். ஓகே, இப்போ 35 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 3க்கு அடுத்த நம்பர் 4. ஓகேவா? இப்போ 3 12, 12 25, 1225 வரும். அந்த மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்ற லாஜிக்காக ஈஸியாகவே டக்குன்னு ஆன்சர் போடலாம். எப்படி போடுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 ஸ்கொயர் பண்ணால் 4க்கு அடுத்த நம்பரு என்னது? 4க்கு அடுத்த நம்பரு 5, 20, 25 வருமா? அப்போது இதுக்குள்ளே என்ன இருக்கலாம்? ஒன்று 452 இருக்கலாம், இல்லைனா 458 இருக்கலாம். இப்படி பார்த்தோன்னே டக்குன்னு போகிறோன்னு புரியுதுங்களா? இப்போ ப்ராக்டிஸில் தான் இது வரும். சரிங்களா? ஈஸியாகவே உங்களாலே ஆன்சர் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸ் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப எளிமையாகவே இருக்கும். ஓகேவா? இதோடைய கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டா இருக்கிறதுலே ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியுமே மேத்ஸ் தான் ரொம்ப ஈஸி. அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 45 தான். ஓகேவா? 452 இல்லை 458 ரெண்டில் எது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்?
அப்போ என்ன பண்ணுவோம், 45க்கு அடுத்த நம்பர் 46, 55க்கு அடுத்த நம்பர் 46. இது ரெண்டையும் பெருக்குனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இது கூட ஒரு 45 சேர்த்துக்குங்க. ஓகே, 20 70 வரும். 20 70 வரும். இதெல்லாம் உட்காந்து திரும்ப பேசிக்காக பெருக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அதனால் 45 ஸ்கொயரை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். 45 ஸ்கொயர் பண்ணால் 20 25ன்னு வரும். அது கூட ஒரு 45 ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? 46 டைம் 45 எவ்வளோன்னு தான் கேட்குறேன். அப்போ 45 டைம்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 45 ஆட் பண்ண போகிறேன். 46வது டைமு 45 எவ்வளோன்னு தான் பார்க்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 45 ஆட் பண்ணால் 45 ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? 20 65 + 5 70ன்னு வரும். ஓகேவா? 20 2070 அப்போ இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னது. அப்போ சின்னதுன்னா என்னது? ஆன்சர் 452. இதுக்கான ஆன்சர் என்னது? 452 452. ஓகேவா? 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த யூனிட் டிஜிட் என்னன்னு பார்த்துட்டா அடுத்தது உள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்துட்டு அதை எடுத்து எழுதுகிறோம். அந்த ரெண்டில் எது அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு அதோடைய கன்செப்டிவ் நம்பரை பெருக்கி கம்பேர் பண்ணுறது. 3 ஸ்டெப்பு தான். ஒரு நம்பர் ஸ்கொயர், அந்த ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த 3 ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கிட்டா எளிமையாகவே என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான்ப்பா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மிக எளிமையாகவும் இருக்கும். ஷார்ட்கட்டை நீங்கள் ஷார்ட்கட்டாகவே கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ ப்ராக்டிஸில் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது வந்து ஷார்ட்கட் மாதிரியே தெரியாது. ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.